ஆண்டவர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். கர்த்தர் அற்புதமான கிரியைகளை ஆண்டவர் செய்வார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 221வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனத்தை திரும்பவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து நாம வாசிக்கலாம். சரிங்களா? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். மூணு ஸ்டேட்மெண்ட், 3 விஷயம். இந்த ஜூலை மாதம் ஒவ்வொரு ஆண்டும் ஜெப மாதமாக நாம அனுசரிக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்திலே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கடந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவர் நம்முடைய திருச்சபை குடும்பங்களை வழிநடத்தி வந்தார். தெய்வீக சுகம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், வாகன வசதி, பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய மேற்படிப்பு. இன்னைக்கு தம்பி பிரவீன்லாம் காலேஜ் போறார், ரொம்ப சந்தோஷம். நேற்றைக்கு ஜோர்டன் பிஜி ஆரம்பிச்சிருச்சு. அநேகர் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறாங்க. சந்தோஷம். காலேஜ் திறந்துருச்சா? இன்னும் திறக்கல. இன்ஜினியரிங் காலேஜ், SIT. ஸோ இப்படி ஆண்டவர் இவைகள்லாம் கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்தார். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் ஒரு நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை ரோமன்ஸ் 12:12 இங்க இருக்குது பாருங்க. அதான் முதல். சரிங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். மனப்பாடம் பண்றதுக்கும் ரொம்ப சுலபமானது. சரியா? அதை பார்க்காம சொல்லுங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமன்ஸ் 12:12. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். 3 விஷயம். இந்த நிருபம் என்றால் கடிதம், எபிசல், கடிதம். ரோமர் ரோமாபுரியில் உள்ள மக்கள், ரோமன்ஸ். இந்தியர் அப்படின்னா இந்தியாவிலே இந்தியாவின் குடிமக்கள். அதுபோல ரோமாபுரியிலே வசிக்கிற, வாசம் பண்ணுகிற மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடிதம். இந்த கடிதத்தின் சாராம்சம் என்னவென்றால், இந்த கடிதம் எதற்கு எழுதுவோம்? பொதுவாக இப்ப நாம யாரும் கடிதம் எழுதுறது இல்லை, எல்லாம் மொபைல்ல வந்துருச்சு, வாட்ஸ்அப்பு அது இதுன்னு. கடிதங்கள் எழுதின இன்லேண்ட் லெட்டர், போஸ்ட் கார்டு 15 பைசா, போஸ்ட் கார்டு 25 பைசா ஆச்சு. அப்புறம் இன்லேண்ட் லெட்டர் இல்லையா, ப்ளூ கலர்ல இன்லேண்ட் லெட்டர் அப்படின்னு அப்படி எல்லாம் இருந்தது. ஆனா இப்போ போஸ்ட் ஆபீஸ் இருக்கா என்னன்னு கூட தந்தி ஆபீஸ் தான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? தந்தி கிடையாது, இப்போ டெலகிராம் கிடையாது, மற்றபடி போஸ்ட் ஆபீஸ் இருக்குது. ஆனாலும் அந்த அளவுக்கு கடித போக்குவரத்து என்பது முற்றிலுமாக குறைஞ்சு போச்சு. சரியா? போஸ்ட் கார்டுல ப்ரமோட்டட்னு ரிசல்ட் வரும். எங்க பீரியட்ல போஸ்ட் கார்டுல போஸ்ட் கார்டு வந்து ஒரு பிரைவசியே இருக்காது. அந்த கார்டுல என்ன இருக்குன்னு எல்லாரும் பார்க்கலாம். போஸ்ட் மேன் முதற்கொண்டு எல்லாரும் பார்க்கலாம். அப்படி எல்லாரும் கடிதம், ஆமா, அதுல சில அக்னாலஜ்மெண்ட். சரி, ஓகே, அதை விட்டுருவோம்.
இப்போ கடிதம் எதுக்காக எழுதுவோம்? நலம் விசாரிக்க, ஆறுதல் சொல்ல, விஷயங்கள் என்ன அங்க நடக்கிறதுங்கிறத தெரிந்து கொள்ள, அதுக்குத்தான் நாம தகவல் தொடர்பு, தபாலோ போன் பண்றதோ இதெல்லாம். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுவதற்கான காரணம் என்னவென்றால், ரோமாபுரியிலே உள்ள மக்கள், அதாவது விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், சில பிரச்சனைகளை, சோர்வுகளை, பலவீனங்களை, சில எதிர்ப்புகளை, சில தடைகளை நம்ம போன வாரம் தியானிச்சோம் இல்லையா? பவுல் கப்பற்சேதத்திலே இருந்தது. இது மாதிரியான சில அசம்பாவிதங்களை அவங்க சபை சந்திக்கிறது, ரோமாபுரி மக்கள் சந்திக்கிறார். சோ அப்போ சபை மக்களை ஸ்திரப்படுத்தி அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக என்ன செய்யறாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? அவர்களுக்கு தைரியமூட்டும், அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் வார்த்தைகளை இந்த ரோமர் நிருபத்தில் அவர் சொல்லுகிறார். இந்த முழு கடிதமும் என்கரேஜ்மெண்ட், உற்சாகமூட்டு. அருமையானவர்களே, அதில் உள்ள மைய வசனம் தான் இது. ரோமர் நிருபத்திலேயே மைய வசனம் இதுதான். சோ இந்த வருஷத்தின் மைய பகுதியில வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இந்த 3 விஷயம் என்ன செய்யுங்க? நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. Rejoice in your hope. நம்பிக்கை என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்குவாரே. அதாங்க நம்ம நம்பிக்கை. ஆமென். ஒரு நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. யுவர் ஹோப் will not be cut off. அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Rejoice in the Lord always. And again I say rejoice. Rejoice. அது மட்டுமல்ல, நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அல்லேலூயா. ஆகவே எப்போதும் நம்முடைய நம்பிக்கை குறித்து நம்ம சந்தோஷமா இருக்கும். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற நம்பிக்கை, ஹோப் இல்லைங்களா? அதுல சந்தோஷமா இருக்கணும். Rejoice in your hope. Rejoice. சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. இரண்டாவது என்ன வார்த்தை? உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். நமக்கு சந்தோஷம் எவ்வளவு அவசியமோ அதே போலவே பொறுமையும் மிக மிக அவசியம். பொறுமை இழக்கக்கூடிய உபத்திரவங்கள், உபத்திரவம், tribulation, tribulation, P, tribulation, patience in tribulation. Rejoice in your hope and be patient in your tribulations. Tribulations, பாடுகள், போராட்டங்கள் எல்லாம் வரும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நம்ம போன வாரம் தியானிச்சோம். என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் அதை அனுமதிச்சிருக்கிறார். அது நம்மை மேற்கொள்ள விடமாட்டார். பவுலை மட்டுமல்ல, பவுலோடு சேர்ந்த அத்தனை பேரையும், 276 பேரையும் கர்த்தர் காப்பாற்றினார், கரை சேர்த்தான். இல்லையா? உபத்திரவம் வருகிறதா? அது வேதனையை கொண்டு வரும், கண்ணீரை கொண்டு வரும், கலக்கத்தை கொண்டு வரும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க.
உலகத்திலே உங்களுக்கு திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சரிங்களா? உலகத்தார் சொல்லுவாங்க, வீர மிக்க துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை என்று சொல்ல தைரியம். அதனால மரணம் நமக்கு வந்துவிட, நம்ம பயப்படுறதுனால மரணம் நமக்கு வராமலும் இருக்காது. ஆனால் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடினாலே நாம் அதில மனமகிழ்ந்து களி கூறுவோம். உபத்திரவங்களிலேயே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரவம் ஏன் வருது? ஆண்டவர் அவசியம் இல்லாமலா உபத்திரவங்களை பாடுகளை நமக்கு அனுமதிக்கிறார் என்றால், நமக்கு வருகிற உபத்திரவங்களுக்கு ஒரு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு நோக்கம் மட்டும் இல்ல, பல நோக்கங்கள் இருக்கிறது. முதலாவது, பஞ்சத்திலே நாம் காக்கப்படும்படி சில உபத்திரவங்கள் நமக்கு வருகிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட உபத்திரவங்களுக்கு அளவே இல்லை இல்லையா? சிறு பிராயத்திலிருந்து அவன் வாலிபனாகி பெரிய அவ்வளவு உபத்திரவங்கள். ஏன் அப்படின்னா, ஆதியாகமம் 45 5வது வசனம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வாசியங்கள். யோசேப்பு சொல்லுகிறார் பாருங்க, வாசிங்க பாருங்க. அடுத்த விஷயம் பாருங்க. பஞ்சத்திலே யாக்கோபினுடைய சந்ததி அழிந்து போகக்கூடாது மற்றவர்களைப் போல அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக யாக்கோபினுடைய இளைய குமாரனாகிய யோசேப்பை பல வருடத்திற்கு முன்பாகவே ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் எகிப்திற்கு அனுப்பி, அப்படி பஞ்சம் வருகிற நேரத்திலே அவனை ஒரு ஆதரவாளனாக கர்த்தர் அந்த தேசத்திலே பயன்படுத்தும்படி ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில வருகிற, என்னுடைய வாழ்க்கையில வருகிற, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வருகிற சின்ன பிரச்சனைகளோ பெரிய கஷ்டங்களோ உபத்திரவங்களோ நெருக்கங்களோ எதுவா இருந்தாலும் ஒன்றை நினைவிலை கொள்ளுங்கள், இது நம்மை அழிக்க வல்ல, நம்மை உருவாக்க, not to destroy but to develop, நம்மளை உருவாக்குவதற்கு, நம்மளை பண்படுத்துவதற்கு, நம்மளை உயர்த்துவதற்கு, ஜீவனை காப்பாற்றும்படி, நம்ம லைஃப் சேவ் பண்ணும்படி, நம்மளை காப்பாற்றும்படி, உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். உபத்திரவத்தினால, அதனாலதான் ஆண்டவர் இங்கே சொல்லு, உபத்திரவத்துல பொறுமையா இருக்கு. யோசேப்பு பொறுமையா இருந்தார், அவ்வளவு பாடுகள் மத்தியிலே. சரிங்களா? பொறுமையா இருக்கு. அடுத்து சங்கீதம் 119:71 நான் வாசிக்கிறோம், பிரமாணங்களை கற்றுக்கொள்ள. சங்கீதம் 119:71 வாசிக்கிறோம். டீச்சர் வாசிங்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நான் உபத்திரவப்பட்டது நல்லது. It is good for the afflictions I have got. நான் பெற்ற உபத்திரவங்கள், பாடுகள், அப்ளிக்ஷன் கொடுமைப்படுத்தப்படுதல், துன்புறுத்தப்படுதல். யாரால? சொந்த மகனால, சொந்த மாமனாரால, சொந்த மனைவியினால. மீகாள் அவளை எள்ளி நகையாடுகிற. சோ இப்படி பல நெருக்கங்கள். இப்படி எல்லாம் பாருங்க. கோலியாத் எதிரிய கூட ஒரே நாள் தாவீது போட்டு தள்ளிட்டான். ஆனா சவுலு வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டே. சில பிரச்சனைகள் அப்படித்தாங்க, சில உபத்திரவங்கள் அப்படித்தான். கோலியாத்து மாதிரி அப்படியே வரும், ஒரே தடவை ஆண்டவர் போட்டுருவார். ஆனா சில சவுல் மாதிரி
தாவீதுக்கு அவன் கடைசி வரைக்கும் பல ஆண்டுகள் தொடர்ந்தேர்ச்சியாய் சில சிக்னஸ் அண்ட் டிசீசஸ் அப்படி வரும். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள ஸ்டாச்சுஸ், இந்த ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், தீயில் நடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அந்த வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறும் என்றால் நீங்களும் நானும் தீயில நடக்கிற போதுதான். அப்படித்தானே? அப்படி இல்லை என்றால் அது நமக்கு அது என்னன்னே புரியாது. சரியா? இப்போ பிள்ளை பேற்றின் போது ஏற்படுகிற வலி ஆண்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க, வலி இருக்குன்னு. ஆனால் அதை உணரக்கூடிய கிருபை தாய்மார்களுக்கு தான் உண்டு. ஏன்னா அவங்கதான் அந்த ப்ராசஸ்ல போய் வந்தவர்கள். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற அந்த இதுகள் எல்லாம், தண்ணீரில் நடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அப்போ தண்ணீரை கடக்கிற, தண்ணீருக்குள் மூழ்குகிற ஒரு சந்தர்ப்பம் வரும். ஆனாலும் நீ மூழ்கி போக மாட்டாய், உன்னை காப்பாற்றுவேன். ஆண்டவர் எத்தனை அற்புதங்கள் செய்தார். எத்தனை ஒரு ஊழியக்காரர் சொல்றாருங்க, கார் ஓட்டி கொண்டே போகிறார், ஹைவே ஹை ஸ்பீடு, தூங்கிட்டார். 2-3 வினாடிகள் டமால் ஒரு சத்தம். அப்படி முழிச்சு பார்க்கிறார். ரைட் சைடு அந்த சென்டர் மீடியன்ல ஏறி கார் நிக்குது. சுற்றியில் இருக்கிறவர்கள் ஓடி வருகிறார்கள், கதவை தட்டுறாங்க. ஒன்னும் ஆகல. டோரை திறந்துட்டு, நான் நல்லா இருக்கேன். உள்ள யார் இருக்கிறாங்களா? இல்ல, ஒருத்தர் இல்ல, நான் மட்டும்தான். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். பின்னால சைட்ல எல்லாம் அது ஹைவே, அப்படி ரோட்ல பாருங்க, ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்தார். ஏன் இந்த ஒரு சின்ன ஒரு ஷேக் வந்தது? அவருக்கு இருந்த தூக்க கலக்கம் அதோட போச்சு. அதே காரை எடுத்து, எந்த டேமேஜ் இல்லை, அவர் ஓட்டிட்டு வீடு வந்து சேர்ந்திருக்கிறார். அருமையானவர்களே, ஏன் அந்த ஒரு ஸ்லைட் இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? இருந்து கொஞ்சம் முகத்தெல்லாம் கழுவி, அவருக்கு அவசரம், வீட்டுக்கு போகணும்னு. பாருங்க கர்த்தர் எப்படி அதை சரியா நடத்துறாரு பாருங்க. பிரமாணங்களை கற்றுக்கொள்ள ஒரு சேதமும் உங்களுக்கு நேரிடாது, பயப்படாது. 3வது யோபு 42:2 சொல்லப்பட்டிருக்கு. யோபு 42:2. டீச்சர் வாசிங்க. யோபு சொல்கிறார், கர்த்தாவே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு அவ்வளவு நாள் பட்ட துன்பம், பாடு, வேதனைகள் எல்லாம் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. நண்பர்கள் 3 பேர் எல்லாம் சேர்ந்து தப்பு கணக்கு, நீ பாவம் செஞ்சிருப்ப, அதனாலதான் அப்படி. யோபும் கூட, ஆண்டவரே நான் என்ன அப்படி செஞ்சிட்டேன், அப்படி எல்லாம் தன்னுடைய சுய நீதி எல்லாம் சொன்னார். கடைசியில அமைதியா இருக்க வச்சுட்டு ஆண்டவர் பேசினார். இப்ப நான் பேசுறேன், நீ பதில் சொல்ல. காப்சிப்னு வாயை மூடிக்கிட்டு ஆண்டவர் பேசுகிறார். இன்னொரு காரியத்தை சொல்ல 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 இப்பதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் சொல்ல, ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை
அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பார். இன்னைக்கு நிறைய பேர் இதுலதான் விழுந்து போய் விடுகிறோம். ஆண்டவரை பார்த்து கேள்வி, எனக்கு இது நடக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் இது நடக்கிறது? இல்லைங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது. ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து, சரிங்களா, அந்த பாடுகளோ வேதனைகளோ சின்னதோ பெருசோ இழப்போ எதுவா இருக்கும், கடைசியா 4வதாக 2 தீமோத்தேயு 4:7-8 பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:7-8 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நித்திய ஜீவ கிரீடம் பெறும்படி. 2 தீமோத்தேயு 4:7-8. அருமையானவர்களே, ஜீவ கிரீடத்தை உங்களுக்கும் எனக்கும் தரும்படியாகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை, பவுல் அனுபவித்த உபத்திரவங்கள் போன வாரம் தியானிச்சோம் இல்லையா? பவுல் கிரேட் அப்பாஸ்டல், the mighty man of God. பவுலின் கைகளினாலே தேவன் அநேக அற்புதங்களை செய்து, அதாவது சாதாரணமா இல்ல, ஜீவ கிரீடம். அவர் எவ்வளவு கான்பிடென்டா சொல்றார் பாரு. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர், எனக்கெல்லாம் நிச்சயமா தெரியுங்க, தற்பெருமைக்காக இல்ல, எனக்கெல்லாம் நிறைய கிரீடம் இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் அதை சொல்ல முடியும். அந்த பாதையிலே கடந்து வர்ற போது நிச்சயமாக நிச்சயமாக ஒன்றுக்கு மேற்பட்ட கிரீடங்கள் ஆண்டவர் நிச்சயம் தந்தருள்வார். அதான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு மட்டும் இல்லைங்க வார்த்தையை. ஆகவே உபத்திரவங்களிலே என்னவா இருக்கணும்? சந்தோஷம் சொல்லுங்க. உபத்திரவங்கள் என்னவா இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கும், உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். கடைசியா விட்டுறாதீங்க, இந்த மாசம் அதுதான், ஜெபத்துல உறுதியாய் இருங்கள். உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்து கொள்ளுவேன். உறுதியாய், இந்த பிடிகள் இருக்கிறது, உறுதியாய், உடும்பு பிடி என்று சொல்லுவார், குரங்கு பிடி என்று சொல்லுவார், சரிங்களா? பிடி பிடிச்சாலும் புளியங்கொம்ப பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. முருங்கை மரத்தை பிடிக்க கூடாது, முருங்கை மரம் சடக்குன்னு ஒடிஞ்சு போகும். ஆனா புளிய மரத்தை தொங்கி ரொம்ப ஹார்டா இருக்கும், சரிங்களா? இந்த மட்டன் கறி வெட்டுறாங்க இல்லையா, அது வெட்டுறதுக்கெல்லாம் அந்த புளிய மர அந்த ஸ்டெம்மை தான் பயன்படுத்துறாங்க, சரிங்களா? கறிக்கட்டை இருக்கு பாத்தீங்களா, கறி வெட்டுற அந்த மரம் புளிய மரம், அது அடி வாங்கும், தெரிச்சு போகாது, சரிங்களா? நீங்க அந்த கறிக்கடைக்காரர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, இது என்ன மரமையான்னு. புளிய மரம். அதாவது அந்த ஒரு மரத்துல மற்ற மரத்துல கொத்துனோம்னா அது பீஸ் தெரிச்சு போகும். ஸோ அந்த புளிய மரம் சொல்லுவாங்க, பிடிச்சாலும் புளியங்கொம்ப பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு உறுதியான ஒரு உடும்பு பிடி. அந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம், அது உண்மையா போயான்னு தெரியாது. உடும்புல கயிற்றை கட்டி திருடர்கள் உயரமான செவற்றில் தூக்கி எறிவாங்களாம். அந்த உடும்பு போய் பற்றி பிடித்து கொள்ளுமா, அது பின்னால கட்டப்பட்டிருக்கிற கயத்துல ஏறி வருவாங்களாம். அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாது, அல்லது வழி வந்த கதையானு தெரியாது. ஆனா உறுதிக்கு அடையாளமாக அப்படி சொல்லுவாங்க. குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க. அந்த குரங்குகளை பிடிக்கிறதற்கு அவங்க பயன்படுத்துகிறது இளநீ இருக்கு பாருங்க, இளநீ. அதுல லேசா மேல ஒரு சின்ன துவாரம் இட்டு உள்ள நிறைய சின்ன சின்ன பழங்கள், இந்த லவாப்பழம், இந்த மாதிரி இதெல்லாம் உள்ள போட்டுருவாங்களாம். போட்டு குரங்குகள் அதிகம் வசிக்கிற இடத்துல அந்த இளநீ அதை உருட்டி விட்டுருவாங்களாம். இந்த குரங்கு அங்கங்கே பார்த்துட்டு அப்படியே வந்து பார்க்குமா, உள்ள நிறைய சாப்பாடு ஐட்டம் எல்லாம் இருக்கிற பார்த்துட்டு டபக்குன்னு கையை விட்டுருமா, உள்ள விட்டு எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேர்த்துருமா. இப்ப என்ன செய்ய முடியாது, வெளியே எடுக்க முடியாது.
அது இளநீ வெயிட்டா இருக்கும் இல்லையா, அதை வச்சு அது சிரமப்படுற போது அது விட கூடாதான். ஐயோ, நம்ம உள்ள இருக்கிற பழத்தை பார்த்தோம்னா நம்ம ஜீவன் போயிருமே அப்படின்னு அது நினைக்காதான். அதை விடாம பிடிச்சிக்கிட்டே இருக்குமா, வந்து வேட்டைக்காரன் அல்லது குரங்காட்டி வந்து அதை பிடிச்சிட்டு போயிடுவானா. அருமையானவர்களே, குரங்கு பிடித்த பிடி. அருமையானவர்களே, உறுதியாயிருங்கள் ஜெபத்துல. ஜெபம் பண்றோம் நாம, யாரும் என்ன ஜெபம் பண்ணாதவங்களா? இல்ல. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கு வருகிற இந்த கஷ்டங்கள்ல இந்த 3 விஷயங்களை கைக்கும். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள், நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. இங்க மக்களை நம்ம பார்க்கணும். ஆண்டுடைய சமூகத்துல இந்த மாதத்துல ஜெப நாட்கள் நாம நியமிச்சிருக்கோம். இன்னையிலிருந்து 31 நாளும் ஜெப நாட்கள். மாலை நேரங்கள் உங்களுடைய வீடுகளிலே உங்களுக்கு எந்த நாட்கள் ஏற்கனவே நம்ம அதை சொல்லி இருக்கிறோம். வாய்ப்பு இருந்துக்கும் என்றால் உங்களுடைய வீடுகளில் வந்து ஜெபிக்க நீங்கள் இந்த டேட்ஸுகள்லாம் குறிக்கலாம். மற்ற நேரங்களில் சபையில் இங்கே ஒரு மணி நேரம் உங்களால் எவ்வளோ நேரம் வந்து ஜெபம் பண்ண முடியுதோ இரவு நேரம் வரைக்கும். வாட்ச்மேன் அம்மா அந்த மாதம் முழுவதும் அவங்களுக்கு வேறு எந்த கேஷுவல் லீவு மெடிக்கல் லீவு எதுவும் கிடையாது. 24x7 10 மணி வரைக்கும். ஆமாம், கதவு எப்போதும் திறந்திருக்கணும். இங்கே ஒரு டைரி இருக்கும், அதில் தேதி போடப்பட்டிருக்கும். உங்களுடைய பெயர், நீங்கள் ஜெபித்த நேரம் அதில் குறிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். சரி, நமக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காகத்தான், சரிங்களா? இந்த மாதத்திலே அநேகர் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறார்கள். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு பிரதர் டேனியல் ஆளை காணாமே, அந்த ஏரியாவே மேலமட ஏரியாவே காணாம். சந்தோஷமா சொன்னார், இன்னைக்கு முதல் நாள் எங்க வீட்டில் பிரேயர் வைங்க அப்படின்னு. சரி, அவர் வீட்டில் பிரேயர். வேற இந்த மாதத்தில் நம்ம சதீஷ்க்கு கல்யாண நாள் 13ஆம் தேதி, அப்படிதானே பிரதர்? ஆகஸ்டா? எத்தனாம் தேதி? ஆகஸ்ட் 18ஆம் தேதியா? இப்போ ஜூலை 13 சதீஷ்குமார் சுபான். சரி, ஓகே, சாரி, அதை திருத்திக் கொள்ளுவோம். சரி, மற்றவங்க வரல. இன்னைக்கு சுசிலா சிஸ்டர் சென்னையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய பிறந்த நாள். 17ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். கோட்டீஸ்வரி அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு. சரி, எங்க வீட்டில் அன்னைக்கு ஜெபம் இருக்கிறது மாலை. சரி, இந்த பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற மக்களுக்காகவும், நம்ம சபையிலிருந்து வெளியூர்கள் வெளிநாடுகளில் படிப்பு வேலை நிமித்தமாய் போயிருக்கிற சகோதரர்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிசமாய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் மெகா பைபிள் குயிஸ் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. அதில் இந்த டைடிங்ஸில் நமக்கு அறிவிப்புகள்லாம் இருக்கிறது. இந்த மாதத்தின் ஆராதனை ஒழுங்குகள் டைடிங்ஸில் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நமக்கு பைபிள் ஸ்டடி, மற்ற வீட்டு கூட்டங்கள் இவைகளெல்லாம் இருக்கிறது. ஆகவே எல்லாரும் இதை நீங்கள் குடும்பத்திற்கு ஒன்று அன்போடு கேட்கிறேன். முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். இந்த மாதத்தை ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. குறைவின்றி நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன், 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 ஆமேன்.
திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா. மீதம் எடுப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். திருப்தியாக்கி நடத்திடும். இந்த மாதம் முழுவதும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருப்போம். நமக்கு வர உபத்திரவங்களிலே பொறுமையாயிருப்போம். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். அல்லேலூயா. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 7வது மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே நாங்கள் சிலராய் கூடவும், கர்த்தாவே சில தடைகள் அப்படியெல்லாம் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் மிகுந்த கரிசனையோடு இந்த ஜெப நேரத்தை, இந்த முதலாவது ஜெப நாளை கர்த்தாவே அதை கனப்படுத்தி உடைய சமூகத்தை நாடி, கர்த்தாவே அனுகூலமற்ற சூழல்கள் இருந்தாலும் தூரமான இடங்கள் அப்படியெல்லாம் தெய்வ பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க ராஜா. கர்த்தாவே உடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நீர் கொடுத்த வார்த்தைகள் எங்களுக்கு எவ்வளவு பலனா இருக்கிறது. கர்த்தாவே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. இந்த 3 காரியங்களிலும் இந்த மாதத்தில் மட்டுமல்ல, எங்கள் ஜீவிய காலங்களில் எல்லாம் மகிமையாக ஆண்டவர் கிருபை செய்யுங்க. இந்த ஜெப நேரங்களை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ சமூகத்தில் கர்த்தாவே அதிகாலை முதல் இரவு நேரம் வரைக்கும் மாலையிலே வீடுகளில் நடக்கிற ஜெபங்கள், உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி. வெளியூர் வெளிநாடுகள் நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும். ஆண்டவரே சபைக்கு வர தடைபட்டிருக்கிற மக்கள் குடும்பங்களை கொண்டு வாங்க ராஜா. சுகவீனமுள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். எத்தனை சாட்சிகளை கடந்த நாட்களில் எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் உறவுகளிலே, எங்கள் சபையிலே புதிய மக்களுக்கும் கூட செஞ்சீங்களே ஆண்டவரை. எத்தனை சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட்டோம். கர்த்தர் நீர் மாறாதவராயிற்று. கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மிகுந்த பண கஷ்டங்கள், சோர்வுகள் ஆண்டவரே அப்படியெல்லாம் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திட போதுமானவர். ஊழியத்தின் எல்லைகளிலே ஆமென், சபையிலே, சபைக்கு வெளியிலே, வீடுகளில் நடக்கிற கூட்டங்கள், கேன்சல்ஸ் ஆண்டவரே, பைபிள் ஸ்டடீஸ், வீட்டு ஜபங்கள், கர்த்தாவே நீரூற்று ஜபம் எல்லாம் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஸ்கூல் காலேஜ் ஆண்டவரே, குறிப்பாக இன்னையிலிருந்து யூஜி ஆண்டவரே காலேஜெல்லாம் கிளாஸஸ் ஆரம்பமாகிறது. நேற்றிலிருந்து பிஜி கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பமானது. எங்கள் சபை மக்களில் அநேகர் ஆண்டவரே பேச்சுலர்ஸாக வெளியூர்கள் மற்ற இடங்கள்லாம் படிப்பு வேலை நிமித்தமாக போயிருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை பாதுகாப்பு. அங்கே லோக்கலில் நல்ல ஆவிக்குரிய சபையில் அங்கமாகணும். பிள்ளைகளுடைய காரியங்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு திருமண காரியங்கள் எல்லாம் நடக்கணும் ஆண்டவர், நடக்கணும் ஆண்டவரை. கர்த்தர் குறித்தது எதுவும் எங்கள் வாழ்க்கையிலேருந்து மிஸ் ஆகாது. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செஞ்சிருக்கிறீங்க. கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடக்கும் தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் எங்களோடு இருந்து வசை சொற்களுக்கும் வன்கண்களுக்கும் வன்முறைகளுக்கும் வழிப்பறிகளுக்கும் வலிவி போகுதலுக்கும் வியாதிகளுக்கும் விபத்துக்களுக்கும் விபரீதங்களுக்கும் விரோதங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் விலகிச் செல்லுதலுக்கும் விழுந்து போகுதலுக்கு விஷப்பூச்சிகளுக்கு விஷமிகளுக்கும் வீண் செலவுகள்
வீண் சிந்தனைகளுக்கு, வீண் வார்த்தைகளுக்கு, விக்கிரகாராதனைகள், வைராக்கியங்களுக்கும், வேதனைகளுக்கும், வாதைகளுக்கும் விலக்கி எங்களை உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தில் மூடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கனம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பாரங்களையும். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அநேகமாக வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இந்த வேலைகள்லாம் முடிவடையணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.